வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம குன்றத்து கல்யாண சுப்பிரமணிய திருக்கோயில்ல 47வது நாள் பூஜை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். ரொம்பவுமே சந்தோஷமான தருணம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட பூஜை. நான் நேற்றுக்கே யூடியூப்ல போட்டிருந்தேன், எல்லாரும் வாங்க முருகனோட அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பூஜை தாங்க. எப்படி போச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில் வீடியோவா, லாங் வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே பாருங்க. வீடியோ எந்த அளவுக்கு எடுத்திருக்கோன்னு தெரியல, தம்பி பாப்பா அவங்க தான் எடுத்தாங்க. ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 47வது நாள் பூஜை, நம்மளோட பூஜைக்கு வந்து முன்னக்கூட்டியே கொஞ்சம் நாங்கள் ப்ரீப்ளான் எல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் அந்த மாதிரிலாம் நாங்களே தான் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அலங்காரம், அதே மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. கோலம் போட்டு எல்லாமே நம்மளோட சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே செஞ்சோம். மத்தியானத்துலேருந்து கோயிலில் கரெக்டாக இருந்தது. 6 மணி ஆகிட்டு பாப்பாமே விளக்கு எல்லாமே போட்டுருந்தாங்க. இந்த பக்கம் இந்த கோலம் விளக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போனால் கூட நாளைக்கு வந்து 48வது நாள் இதுக்கு வந்து கோயிலை சுற்றி சிறப்பாக சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. கூடவே திருவிழாவுக்கான கடைகளும் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த வேலையுமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. திருநாள்னாலே நமக்கு வளையல் கடை இல்லைன்னா நடக்காது இல்லையா, அதனால கொஞ்சம் அந்த வேலையும் போயிட்டுச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமையல் வேலையுமே நடந்துட்டு இருந்துச்சு. சமையல் வேலையுமே நம்ம அண்ணாங்க வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க. இந்த வீடியோ போடும்போது 48 நாள் திருவிழாவே முடிஞ்சுது. சமையல் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னு பார்த்தோம்னா சாம்பார், ரசம், அப்புறமா சோயா உருளைக்கிழங்கு ஒரு ஃப்ரை, அதே மாதிரி பீன்ஸு கேரட் எல்லாம் போட்டு ஒரு பொரியல் அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ பூஜை தட்டு வாங்குகிற இவங்களும் நம்மளும் சேர்ந்து, என்னோட ஃப்ரெண்டு தான், அவங்களும் நம்மளும் சேர்ந்து தான் இந்த பூஜையை வந்து பிளான் பண்ணோம். ரொம்பவுமே சூப்பராக போச்சு. முருகனோட அருளால் வந்து எது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட ஒரு படி மேலே சிறப்பாக நடத்தி கொடுப்பாரு அப்படின்றதுக்கு நம்மளோட பூஜையே ஒரு உதாரணம் தான். ஏன் இதை வந்து நான் ஒரு சாட்சியாகவே சொல்கிறேன் அப்படின்னா, முருகப்பெருமானத்தை நம்ம போய் முருகா அப்படின்னு கூப்பிட்டோம்னா ஒருபோதும் முருகன் வந்து நம்ம கைவிடுறது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட ஒரு படி மேலே சிறப்பாக காரியங்கள் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் தான். இது எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ண ஒரு டேட்டு வந்து எங்களுக்கு சில காரணங்களால தள்ளி போச்சு. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், சஷ்டி அன்னைக்கு நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை விடையும் சிறப்பாக 47வது நாள் அமைஞ்சது மட்டும் இல்லை, 47வது நாள் நடந்த கும்மி மிக மிக சிறப்பாக இருந்துச்சு. எல்லாருமே கும்மிடிக்கு அவ்வளோ ஆர்வமாக கும்பிட்டு இருக்காங்க. அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இதுவே ஒரு சாட்சியாக தான் நான் இந்த வீட்டில் சொல்கிறேன். ஒரு நாள் தள்ளி போனால் என்ன, அடுத்த அமைஞ்ச ஒரு நாளை இன்னும் சிறப்பாக ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முருகன் வந்து அவ்வளோ அழகாக சிறப்பாக அந்த 47வது நாள் பூஜை சாப்பாடு அது மட்டும் இல்லை, நிறைய மக்கள் வந்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய பூஜையை அழகாக அமைச்சு கொடுத்த பொருட்களாக இருக்கட்டும், அதே மாதிரி சமைச்சு கொடுத்த அண்ணாங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பூஜை முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாலுங்க சாப்பாடு ஒரு பக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையுமே சிறப்பாக நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் நினச்சதை விடையும் நல்லபடியாக அமைச்சதுக்கு கடவுளுக்கு தான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. 48 நாள் திருவிழாமே முடிஞ்சிச்சு. கொஞ்சம் சோகமாக தான் இருக்கு. ஏன்னா நைட்டான ஒரு ஃபேமிலியா அங்கே போய் இருந்து எல்லா விஷயத்தையும் கலந்துக்கிட்டு சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் வந்து திரும்பி இப்போ அந்த 48 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கோயிலுடைய தொடர் பணிகள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாரும் அதில் கலந்துக்குவோம். எல்லாத்தினுடைய சேவையும்